இந்த வரி என்பதை ஒரு உத்தியாக பயன்படுத்தி பயமுறுத்துவதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தினார். ஆனால் நீங்க இப்படியா பண்றீங்க, உங்களுக்கே முழுவதும் ஏற்றுமதி பண்ணா தானே இப்படி எங்களை மிரட்டிட்டே இருக்க முடியும், நாங்க உலகளாவில் எங்கள் ஏற்றுமதியை பரவலாக செய்கிறோம் சொல்லி ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சைனா ட்ரீட்டட் இட் ஆஸ் எ லெசன் அப்படி ஆகிப்போச்சு. ட்ரம்ப் அவர்களும் ஜி ஜின்பிங் 2 பேரும் சேர்ந்து பேசினாங்களே தவிர ஒரு விஷயத்திலும் ஒரு முடிவும் ஏற்படவில்லை, ஒரு ப்ராப்ளமும் சால்வ் செய்யப்படவில்லை. அப்புறம் ஏதாவது டீல் சைன் பண்ணாங்கன்னா எல்லாம் மீட்டு எல்லாம் பண்ணி முடிஞ்ச உடனே ஒரு பெரிய ஒரு டீலிங் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, ஒரு அக்கார்ட், நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறேன்னு சொல்லுவாங்களே, ஏதாவது சைன் பண்ணாங்களா? ஒரு சைன் பண்ணலைங்க. இப்படிலாம் பேசினாங்களே தவிர ஒன்றும் ஒரு டீல் கூட சைன் பண்ணவே இல்லைங்க. அப்போ என்ன அர்த்தம்? 2 பேருக்குள்ள ஒரு அன்யூஷுவல் ட்ரூஸ் வித்தவுட் எனி ட்ரீட்டி அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு சிச்சுவேஷன் தான் வந்துருச்சு. அதனால தான் முக்கியமான மேற்கத்திய நாட்டினுடைய பத்திரிகைகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ட்ரம்ப் அண்ட் ஜி ஜின்பிங் இந்த மீட்டிங் இருக்கு பாருங்க, இதுல சைனா ட்ரம்ப்டு யூஎஸ் இன் ட்ரேட் வார் அப்படின்னாங்க. ட்ரம்ப் அப்படின்னா துருப்பு சீட்டு மாதிரி வெட்டிட்டாங்க, அவ்வளவுதான் காலி. அதனால ட்ரம்ப் இந்த மீட்டிங்ல ஆல்வேஸ் பணிஞ்சு தான் போனார். ஆனா ஜி ஜின்பிங் அப்பர் ஹேண்ட் எடுத்து போய் பேச ஆரம்பிச்சிட்டாரு.